வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜெயந்த் மகாபத்ரா எழுதின த ட்ரங்க் ஆஃப் கணேஷான்ற சிறுகதையோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. ட்ரங்க்னா தும்பிக்கை, ட்ரங்க் ஆஃப் கணேஷானா கணபதி கடவுள் அவருடைய தும்பிக்கைன்னு தான் அர்த்தம். இதில் நம்ம ஒரு சிலை செய்கிறவரை பார்க்குறோம். அவரால் ஒரு சிலையை செய்ய முடியல. அது என்ன சிலைனா கணேசரோட சிலை. ஏன்னா அந்த தும்பிக்கை மட்டும் ஒரு வாட்டி அவர் செய்யும் போதும் மறுநாள் உடஞ்சி போய் கிடந்தது. கதையோட முடிவில் தான் நமக்கு இது ஏன்றது தெரியுது. கதை எப்படின்னா, கோவிந்தான்னு ஒருத்தர் அவர் அருமையாக சிலையை வடிப்பார். இதை அவர் அவருடைய அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டாரு. அவங்க அப்பா அவருடைய அப்பா கிட்டேருந்து கற்றுக்கினாரு. அதனால் பரம்பரையாக அவங்க செய்கிறாங்க. சிலை வடிக்கிறதுல இவங்க ரொம்ப வல்லுநராக இருந்தாங்க. இப்போது கோவிந்த் அவருடைய மனைவி சுலோச்சனாவுடைய 3 மகன்களோடு இருக்கார். முதல் 2 மகன்களுக்கு சிலை செய்கிறதுலாம் ஆர்வம் இல்லை. ஆனால் அவரோட கடைசி மகன் ரஞ்சு, அவர் சிலையை எப்படி வடிக்கணுன்றதை அவங்க அப்பா கிட்டேருந்து கற்றுட்டுருக்காரு. இது கோவிந்தாவுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா அவர் தான் சிறப்பாக சிலையை வடிப்பார். இதனாலேயே அவருடைய மனைவி சுலோச்சனாக்கு அவரை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்குதுன்னா, அவர் ஒரு கணபதி சிலையை, அதாவது விநாயகர் சிலையை வடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரால் அதை முடிக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவர் சிலையை வடிச்சிட்டு மறுநாள் அதை பார்க்கும்போது கணபதியோடைய தும்பிக்கை உடஞ்சிருந்தது. ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றது அவருக்கு புரியவே இல்லை. அவர் நிறைய விஷயங்களை யோசித்து பார்க்குறாரு. ஒரு வேளை அந்த களிமண் இருக்கு இல்லையா, அதை நம்ம சரியாக வைக்கலையோ, அந்த வெயிட் அதிகமாக வச்சுட்டேனோ அப்படிலாம் யோசித்து பார்த்தார். ஆனால் அவர் வைக்கிறதெல்லாம் சரியான அளவு தான். அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு வேளை கடவுளுக்கு என் மேலே கோபமோ, நான் ரொம்ப அழகான சிலைகளை வடிக்கிறேனோ, இல்லை பெண் தெய்வங்களை இப்போ இன்னும் வடிவமாக நான் வைக்கிறதுனால கடவுளுக்கு என் மேலே கோபமாக இருக்கோ, இல்லை ஒருவேளை நான் அதிகமாக இதுக்காக சிலை செய்யறதுக்காக பணம் வாங்குறேன்றதுனால கடவுளுக்கு என் மேலே கோபமாக இருக்கோ அப்படின்னு பல எண்ணங்கள் அவர் மனசில் போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் அவர் முடிவு பண்ணுறார், இல்லை எதுனாலும் சரி இது ராத்திரி தான் உடையுது, ஏன் உடையுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட மகனும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்குறாங்க. எந்த ரூமில் அவங்க இந்த சிலையை செஞ்சு வச்சுருக்காங்களோ அதே ரூமில் தான். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ரொம்ப நேரம் காத்துட்டுருக்காங்க, ஒன்றுமே நடக்கலை. அவருடைய மகன் ரஞ்சு படுத்து தூங்கிடுறான். ஆனால் கோவிந்தாவுக்கு மட்டும் தூக்கமே வரல. அவர் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். எப்போ தான் அந்த தும்பிக்கை உடஞ்சி கீழே விழுதுன்னு நமக்கு தெரியணும், அந்த நேரம் தெரியணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஜன்னலில் ஒரு நிழல் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த நிழல் அப்படியே நகர்ந்து அப்படியே குதித்து அந்த கணேசரோடைய, அதாவது பிள்ளையார் சிலையோடைய அந்த தும்பிக்கை மேலே அப்படியே சறுக்கின்னு கீழே விழுது. என்னன்னா, அது ஒரு பூனை. அது ராத்திரி இது மாதிரி செஞ்சு தான் அந்த தும்பிக்கை அப்போ தான் அன்றைக்கி தானே செஞ்சுருக்காங்க. அதனால் அந்த ஈரம் காஞ்சிருக்காது இல்லையா, அதனால் அது எளிதாக ஒளிஞ்சு போயிடுது. இப்போ தான் உண்மையை தெரியுது கோவிந்தாவுக்கு. தெரிஞ்ச உடனே தான் அவருக்கு மனசில் இருக்க பெரிய பாரம் போன மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் வச்ச இடம் அந்த மாதிரி பூனை எளிதாக அந்த சிலை மேலே குதிக்கிற மாதிரி இருந்ததுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ ஒரு மனசில் ஒரு தெளிவு வந்துடுது. இதோட கதையும் முடியுது. இது ரொம்ப அருமையான ஒரு எளிமையான கதை தான். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.